வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரண்டரஸ் டிஎன்பிஎஸ்சி. நான் உங்க ஜெயகலா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லெசன் 5, அதாவது பிசிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானே? அதாவது 10th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் டெட்டுக்காண்டி நம்ம வந்து வரக்கூடிய டெட் வந்து மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். உங்களுக்கு ஜூலை மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ அதை நோக்கி ஒரு பயணம் வந்து போயிட்டு இருக்கோம். டெட்டாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படின்னா 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே இது குரூப் 4 குரூப் 2 அப்படின்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ஃபார்மெட்டு. ரயில்வே எஸ்எஸ்சி போனீங்க அப்படின்னா அங்கே வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ தட் அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர் பிபிசி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அங்கேயும் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாஸ். ஓகேவா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். டிஎன்யூஎஸ்ஆர், எஸ்ஐபிசி, அதுக்கப்புறம் டிஎன் டெட்டு, இவங்களுக்குலாம் வந்து 30 கொஸ்டின் கேட்குறாப்புல. ஸோ அதை நோக்கி தான் நம்ம ஒரு பயணம் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 5 பார்க்க போகிறோம். நேற்று லெசன் 6 வந்து பார்த்தோம். சரிங்களா? ஓகேவா? லெசன் 6ல் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டேஷ். அதாவது ஒலி வந்து எதன் மூலம் உருவாகிறது? ஃப்ரிக்ஷனா, வைப்ரேஷனா, லைட்டா, மேக்னட்டிசமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சவுண்டுங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது கேட்குறாங்க. சரியா? எப்படி வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்காங்க. சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் பை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஏவா, பிஎஸ், சிஆடியான்னு யோசிங்க. கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஆன்சர் வந்து என்னன்னா சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் பை வைப்ரேஷன்ஸ். சரி, எப்படி அதிர்வுகளால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒலியானது உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேவா? சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் பை வைப்ரேஷன்ஸ். ஓகேவா? சவுண்ட் வந்து வைப்ரேஷன்ஸ் மூலமாக தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. முதல் கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. ஒரு நிமிடம். சரி, ஓகே. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் சவுண்ட் டு டிராவல்? ஒலி பரவுவதற்கு பின்வருவற்றில் எது அவசியம்னு சொல்லி கேட்காங்க. எதுங்க தேவை? வேக்கமா, இல்லைன்னா ஒரு மீடியமா, இல்லைன்னா டார்க்னஸா, இல்லைன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதாவது ஒலி பரவுவதற்கு பின்வருவனவற்றில் எது வந்து அவசியம் சொல்லி கேட்காங்க. போட்டுடுங்க. சவுண்ட் வந்து டிராவல் ஆகணும்னா எது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்ட் கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மீடியம். சரியா? ரெக்வெஸ்ட் மெட்டீரியல் மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். அதாவது ஒலி பரவ ஒரு ஊடகம் வந்து தேவை. சாலிடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம், கேஸா இருக்கலாம். சரியா? அதாவது திடம், திண்மம், வாயு, அந்த 3 பொருள்ல ஏதோ ஒரு ஊடகம் வந்து தேவை. அப்படி ஒரு ஊடகமே இல்லை அப்படின்னா சவுண்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா டிராவல் ஆகாது. இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நம்ம வந்து நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய ஒரு வளிமண்டலம் வந்து இருக்கு. அந்த வளிமண்டலம் இருக்க போய் தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து கேட்குது. அப்படி அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா என்ன ஆகாது அப்படின்னா சவுண்ட் வந்து கேட்காது. சரியா? அந்த சவுண்ட் வந்து டிராவல் ஆகாது. அதுதான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஒரு மீடியம் அப்படிங்கிறது இது தேவை. ஓகேவா? இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சவுண்ட் வேவ்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் டேஷ் வேவ்ஸ். அதாவது ஒலி அலைகள் வந்து எந்த அலைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதே மாதிரி நிலால போய் இருந்துக்கிட்டு நம்ம வந்து கத்தணும் அப்படின்னா கேட்காது. ஏன் அப்படின்னா நிலால என்ன இல்லை? இன்னும் அட்மாஸ்பியர். சரியா? வளிமண்டலம் அப்படிங்கிறது அங்கே இல்லை. அங்கே ஒரு ஊடகம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ தட் நிலால போய் கத்துனீங்க அப்படின்னா அங்கே வந்து சவுண்டு கேட்கவே கேட்காது. அதே மாதிரி நிலாவுக்கு வந்து என்ன இல்லைன்னா சொந்தமா லைட் வந்து இல்லை. ஓன் லைட் அப்படிங்கிறது இல்லை. சரியா? சுயமா ஒளி வந்து விழக்கூடிய தன்மை வந்து கிடையாது. அதுக்கு ஒரு வளிமண்டலம் கிடையாது. ஸோ தட் நிலா வந்து என்ன அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து தன்மை வந்து இல்லை. கிராவிட்டி இருக்கான்னு கேட்டா நிலால வந்து கிராவிட்டி இருக்கு. சரியா? கிராவிட்டி எவ்வளோ இருக்கும்? 1/6. சரியா? பூமியை விட 1/6 தான் கிராவிட்டி வந்து இருக்கு. சரியா? ஓகேவா? பூமியில 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா நிலாக்கு போனாங்க அப்படின்னா 10 கிலோ தான் இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த புவியீர்ப்பு விசையும் என்ன பண்ணுவோம்னா வெயிட்டை வந்து அதிகரிக்கும். ஓகேவா? சவுண்ட் வேவ்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் அஸ் டேஷ் வேவ்ஸ். ஒலி அலைகள் எந்த அலைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் அஸ் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெட்டலைகள், குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பேசுவாங்க. அதுல வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நெட்டலைகள் அப்படின்னு சொல்றாங்க. நெட்டலைகள்னா என்னதுங்க? சரிங்களா? லாங்கிடியூடினல் வேவ்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். சரியா? நெட்டலைகள்னா என்னது?
நெட்டலைகள்னா நெட்டையா இருக்கும் அவ்வளவுதானே. சரியா ஓகேவா? நெட்டையாலாம் இருக்காது. அதாவது நெட்டலைகள் அப்படிங்கிறது சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க, அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து பேசுறாங்க. சரிங்களா? லாங்கிடியூடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாங்கிடியூடல் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப அலை போகக்கூடிய திசை வந்து இப்படியா இருக்கும். சரியா? இது வந்து அதற்கு இணையா பேரலா போச்சு அப்படின்னா அது பேர் லாங்கிடியூடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது அலை பரவக்கூடிய திசைக்கு செங்குத்தா 90 டிகிரி 90 டிகிரில போச்சு அப்படின்னா அதை பேர் என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, குறுக்கலைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்படி இணையா போச்சுன்னா அதை லாங்கிடியூடல் வேவ்ஸ்ன்னு சொல்றாங்க. செங்குத்தா இப்படி பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? 4வது கொஸ்டின் பாருங்க. ரீஜன் ஆஃப் ஹை பிரஷர் இஸ் லாங்கிடியூடல் வேவ்ஸ் இஸ் கால்டு. நெட்டலையில் அதிக அழுத்தம் உள்ள பகுதி வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹை பிரஷர் ரீஜனை வந்து என்னன்னு சொல்றாங்க. சரியா? அதாவது எங்க வந்து அழுத்தம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல லாங்கிடியூடல் வேவ்ஸ் வந்து அந்த இடத்துக்கு பேர் என்னது? அதாவது இப்படி சொல்லியிருப்பாங்க. நெருக்கம், தமிழ்ல சொல்லிட்டேனா? ஓகே, வாய் வந்து சும்மாவே இருக்காது, சொல்லிடுவேன். சரியா ஓகேவா? இப்படி பக்கத்துல பக்கத்துல நெருக்கமா இருக்கும். இன்னொரு இடம் வந்து ஒரு கொஞ்சம் கேப்பா ஒரு நெகிழ்வு. இங்கிலீஷ்ல வந்து கம்ப்ரெஷன். சரியா? இன்னொன்னு ரேர்ஃப்ராக்ஷன். சரியா? நெருக்கம் மற்றும் நெகிழ்வு இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு அலைகள். இது வந்து அலையா போட்டோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேல இருக்கிறத கிறிஸ்டனு, கீழே இருக்கிறத ட்ரஃப்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? என்னது? மேல இருக்கிறத கிறிஸ்டனும் கீழே இருக்கிறத என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ட்ரஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா ஓகேவா? இந்த மாதிரி ஹை பிரஷர் ரீஜனை வந்து கம்ப்ரெஷன், நெருக்கம்னு சொல்றாங்க. அப்போ லோ பிரஷர் ரீஜன் என்ன சொல்றாங்க? நெகிழ்வு, ரேர்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. லோ பிரஷர் ரீஜன் என்ன சொல்றாங்க? நெகிழ்வு அப்படின்னு சொல்றோம், ரேர்ஃபாக்ஷன் அப்படிங்கறத சொல்றோம். சரியா ஓகேவா? அடுத்தது பாருங்க. வாட் இஸ் த ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ்? மனிதர்களால் கேட்கக்கூடிய ஒலியின் அதிர்வெண் வரம்பு வந்து என்னது? சரியா? மனுஷனுக்கு வந்து என்ன ஃப்ரீக்வன்சி அளவு காது கேட்கும்? மனுஷனுக்கு காது கேட்கான்னு ஓகேவா? நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹெட்செட்டை வாங்கி போட்டு நம்ம பாட்டு சுத்திட்டு இருக்கோம். சரியா? அது போடலாமான்னு கேட்டா போடலாம், ஆனா ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணா என்ன ஆயிரும் அப்படின்னா காது வந்து கேட்காம போயிடும். சரியா? காது கேட்கறது நமக்கே தெரியாது, அந்த அளவுக்கு ஆயிரும். சரியா? இப்ப என்ன கேட்காங்கன்னா ஆடிபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களால் கேட்கக்கூடிய ஒலியின் அதிர்வெண் வரம்பு வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னதுங்க? கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரியா ஓகேவா? என்னது? 20ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் என்ன கேட்கும்னா கேட்கும். சரியா? 20ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் கேட்கும். சரியா? மனுஷனுக்கு இவ்வளவு ரேஞ்ச் தான் வந்து காது கேட்கும். ஓகேவா? அதுக்கு மேல கேட்குமான்னு கேட்டா கேட்காது, அதுக்கு கீழேயும் கேட்காது, மேலேயும் கேட்காது. இந்த 20ல இருந்து 20,000 வரைக்கும் தான் கேட்கும். சரியா? இதான் வந்து வரம்பு, லிமிட் அப்படிங்கறது பேசியிருப்பாங்க. சரியா? எதோட யூனிட் இந்த ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹெர்ட்ஸுங்கிறது எதோட யூனிட்? சரியா? ஹெர்ட்ஸுங்கிறது எதோட யூனிட் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்வெண்ணோட யூனிட். என்னது? ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அதிர்வெண்ணோட யூனிட் தான் என்னது அப்படின்னா ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா ஓகேவா? அப்ப சவுண்டோட எஸ்ஐ யூனிட் என்னதுங்க? சவுண்டோட எஸ்ஐ அலகு என்னது? ஒலியோட எஸ்ஐ அலகு என்னவா இருக்கும் சொல்லுங்க? ஒலியின் எஸ்ஐ அலகு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். படிச்சிருப்பீங்க, சொல்லுங்க. சவுண்டோட எஸ்ஐ யூனிட் என்னது? சவுண்டோட எஸ்ஐ யூனிட் டெசிபல் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? டெசிபல் அப்படின்னு சொல்றோம். சரியா ஓகேவா? ஒரு கொஸ்டின்ல 3 கொஸ்டின் படிச்சாச்சு. அதிர்வெண்ணோட ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ், சவுண்டோட எஸ்ஐ யூனிட் வந்து டெசிபல் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The sound waves with the frequency below 20 Hz, 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சொல்லுங்க பார்ப்போம். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போச்சு அப்படின்னா அது பேர் எடுது, போட்டுடுங்க. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போச்சு அப்படின்னா அது பேர் எடுது, போட்டுடுங்க. அல்ட்ராசோனிக்கா, ஆடிபிளா, இன்ஃப்ராசோனிக்கா, இல்லைன்னா லைட் வேவ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்னன்னு சொல்லுங்க? சவுண்ட் வேவ்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸ் ஆர் கால்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், அதாவது குற்றொலி அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? குற்றொலி அப்படின்னு சொல்றோம். சரியா? இது வந்து நம்ம விலங்குகள்னு சொல்லக்கூடிய ஆடு, மாடு, கோழி, சரியா, கோட்டு, பஃபெல்லோ, சரியா, இந்த மாதிரி விலங்குகளால தான் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்க முடியும். ஓகேவா? எப்ப மாதிரி ஒரு சிறிய சுனாமி வருது, இல்ல வெள்ளம் வருது, இல்ல நிலநடுக்கம் நடக்குது அப்படின்னா அந்த சவுண்ட் எல்லாம் நமக்கு கேட்காது. இந்த உயிரின ஜீவன்கள் இருக்குல்ல, இந்த ஜீவன்கள் தான் என்ன பண்ணுவோம்னா முதல்ல கேட்கும். சரியா?
உடனே இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாமே இடத்த காலி பண்ணிடும். இதை பார்த்து மனுஷன் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும். கூட்டம் கூட்டமா எல்லாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா மனுஷன் கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும். ஓகேவா? எங்க இருந்து விடுறதுன்னு இருக்கிறதெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. சரியா? ஓகேவா? சுதாட்டி இப்படி ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இவங்கெல்லாம் வந்து சிக்னல்ஸ் வந்து காமிப்பாங்க, நமக்கு கேட்காது. சரியா? அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹர்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னோமா. அதாவது அதிர்வெண்ணோட எஸ்ஐ அலகு என்ன சொன்னோம்? ஹர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அதிர்வெண் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன, இல்லைன்னா சிம்பிள் என்னன்னு கேட்பாங்க. அதிர்வெண்ண ஃப்ரீக்வன்சியை என்னன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. n is equal to 1/t அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா t ஃபார் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் பீரியட், அலைவு காலம்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த டைம் பீரியட் தான் t அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த டைம் பீரியட் வந்து அதிர்வெண்ணுக்கு எதிர்த்தகவா இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. எதுக்கு எதிர்வதகா இருக்கும்? ஃப்ரீக்வன்சிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா டைம் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதாவது இப்படி கேட்பாங்க, அதிர்வெண்ணுக்கும் அலைவு காலத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எதிர்த்தகவா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் கேன் ஹியர் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்? இப்போ அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்னா என்னன்னு முதல்ல தெரியும். அதாவது மீயொலி அலைகளை கேட்கும் திறன் கொண்ட விலங்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா முதல்ல நமக்கு அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்னாலே என்னன்னு தெரியும்ல, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சரியா? எப்படி இருக்கும்? கிரேட்டர் தேன் 20,000 ஹெட்ஸ், 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருக்கிறது தான் என்ன சொல்றோம்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது ஒரு கொஸ்டின் என்ன? ஓகேவா? அப்ப 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்றோம்? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இது வந்து யாரால கேட்க முடியும்? ஹியூமன்ஸ், அதாவது ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதாவது கேட்கவும் முடியும், உற்பத்தியும் பண்ண முடியும். யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வவ்வால். வவ்வால். சரியா? வவ்வாலால அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் தெரியும். சரியா? அதாவது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வவ்வாலுக்கு கண்ணு தெரியுமான்னு கேட்டா கண்ணு தான் தெரியாது. சரியா? அதனாலதான் கடவுள் வந்து அப்படி ஒண்ணு வச்சிருக்காரு. என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி அலைகளை வந்து அனுப்பும், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து அனுப்பும். இப்படி அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அனுப்பும் போது என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா ஊடையில ஏதாவது பொருள் கடந்துச்சு அப்படின்னா அது வந்து சட்டன்னு ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். அப்ப என்ன ஆகாதுன்னா அது பக்கத்துல போகாது, தடை ஏதோ இருக்குன்ட்டு. இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிட்டே வரும். சரியா? அதாவது ரிட்டர்ன் வந்து அந்த அலைகளை வந்து அனுப்பிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய டைம் வந்து பார்க்கும். அதால கேட்க முடியும்ல, இந்த மாதிரி வெற்றிடமா இருந்துச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரிட்டர்ன் வரும். அப்போ இது வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போகும். அப்படி இல்லை ஏதாவது பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சிக்னல் வந்து வரும். மோப்ப சக்தியை யூஸ் பண்ணி அது வந்து சாப்பாடு பொருள்னா சாப்பிட்ரும். ஓகேவா? இது என்னங்க சாப்பிடும்? வவ்வால் வந்து என்ன அப்படின்னா ஒரு பாலூட்டி, மெம்மல்னு சொல்லுவோம்ல, ஒரு பாலூட்டி. ரெக்கை இருக்கான்னு கேட்டா ரெக்கை இருக்கு, அதனால பறவைன்னு போட்டு வந்துடக்கூடாது. சரி? என்ன கிடையாது, பறவைன்னு போட்டு வந்துடக்கூடாது. நம்ம எஸ்ஐ கொஸ்டின்ல வந்து கேட்டிருந்தாங்க வவ்வால் வந்து ஒரு பறவை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்காங்க அப்படின்னா அது வந்து பழங்கள் பூக்கள் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்க. இதுல வவ்வால் பறவையான்னு கேட்டா வவ்வால் பறவை கிடையாது. இட் இஸ் நாட் அ பேர்ட், இட் இஸ் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மம்மல், பாலூட்டி. அது என்னதான் சாப்பிடும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், அந்த ஹனிபி தேனி இருக்குல்ல, தேனி என்னெல்லாம் சாப்பிடுமோ அதெல்லாம் சாப்பிடும் அப்படிங்கறதான் வந்து பேசுறாங்க. ஓகேவா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் மேக்ஸிமம். ஒலியின் திசைவேகம் எதில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. போட்டுடுங்க பாப்போம். ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க. ஒலியின் திசைவேகம் எதுல வந்து அதிகமா இருக்கும்? கேஸா, லிக்விடா, சாலிடா, வேக்கமா? எதுல வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒலி பரவ ஒரு ஊடகம் தேவைன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இந்த ஒலியின் திசைவேகம் வந்து எதுல அதிகமா இருக்கும்? திடம், திண்மம், வாயு சொல்லி 3 பொருள் இருக்கு, கூட வெற்றிடமும் இருக்கு. எதுல வந்து அது வந்து ஃபாஸ்டா போகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லுங்க. எதுல ஃபாஸ்டா போகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாலிடு, லிக்விடு, கேஸ், திடம், திண்மம், வாயு, இந்த 3 நிலைகள் இருக்கு. எதுல அதிகமா போகும் அப்படின்னா சாலிட்ஸ் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் லிக்விட்ஸ், அதுக்கப்புறம் கேசஸ். ஓகேவா? எதுல அதிகமா இருக்கும்? திடப்பொருள்ல அதிகமா இருக்கும். ஏன் அப்படி அதிகமா இருக்கு? சாலிட்ஸ் திடப்பொருள்ல வந்து எப்படி இருக்கும்னா நெருக்கமா அணுக்கள் வந்து உட்கார்ந்துரும், அதனால சீக்கிரம் வந்து பாஸ் ஆயிரும். லிக்விட்ஸ் அப்படி கிடையாது, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும், அதனால பாஸ் பண்ண கஷ்டம். கேசஸ்ல கேட்கவே வேண்டாம், ரொம்ப வந்து எப்படி இருக்கும்னா தள்ளி இருக்கும், அதனால லேட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப திடப்பொருள்ல வேகமா பாஸ் ஆகும், அதுக்கப்புறம் திரவம், அதுக்கப்புறம் வாயு அப்படிங்கறது சொல்றோம். சரியா? ஓகேவா? திடம், திரவம், வாயு, இதுல வந்து திடத்துலதான் வந்து அதிகமா வந்து ஃபாஸ்டா வந்து டிராவல் ஆகும்.
த டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை அ சவுண்ட் வேவ் இன் யூனிட் டைம் இஸ் கால்டு. சரியா, என்னன்னு கேட்காங்க. டிஸ்டன்ஸ் பை டைம், ஓரளவு ஒளியில் ஓரளவு காலத்தில் கடக்கும் தூரம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சவுண்ட் வேவ் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணுது ஒரு டைம்ல, அது பேர் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. வேவ் லென்த்தா, இல்லைன்னா ஃப்ரீக்வன்சியா, இல்லைன்னா வெலாசிட்டியா, இல்லைன்னா டைம் பீரியட். அலைவு காலத்தை தான் பீரியடுன்னு கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆன்சர் டைம் பீரியட் இல்லை, என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க. The distance traveled by a sound wave in unit time is called, என்னன்னு சொல்றோம்? velocity. சரியா, velocity is equal to distance by time. என்னன்னு சொல்றோம்? velocity is equal to distance by time. இதோட யூனிட் என்னது அப்படின்னா மீட்டர் பெர் செகண்டு. சரியா, ஓகேவா? மீட்டர் பெர் செகண்டு அப்படிங்கிறதான் வந்து விஷயம். ஓகேவா? வேவ் லென்த்தோட யூனிட் என்னதுங்க? ஒரு அலையின் நீளத்தை தான் என்ன சொல்றோம்னா அலை நீளம். ஒரு அலை வந்து இப்படி இருக்குன்னா அதோட நீளத்தை தான் என்ன சொல்றோம்? வேவ் லென்த் சொல்லக்கூடிய அலை நீளம். இதோட யூனிட் வந்து என்னதுன்னா மீட்டர். சரியா, ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னதுன்னா ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஃப்ரீக்வன்சிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் அலைவு காலம். NS இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/T அப்படிங்கிறத வந்து பேசியிருப்பாங்க. சரியா, ஓகேவா? 10வது கொஸ்டின் பார்ப்போமா? ஹவு டஸ் த டென்சிட்டி ஆஃப் கேஸ் அஃபெக்ட்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுன்னு கேட்காங்க. சரியா, வாயுவின் அடர்த்தி ஒளியின் திசைவேகத்தை எவ்வாறு பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. போட்டுடுங்கப்பா, சொல்லுங்க. அதாவது நமக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து பேசியிருப்பாங்க. அதுலதான் இதுல வந்து பேசியிருப்பாங்க. சரியா, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஃபார்முலா எப்படி இருக்கும்? V is inversely proportional to 1/root of V அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரியா, பார்த்துருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா வெலாசிட்டி குறைஞ்சிச்சுன்னா டென்சிட்டி கூடும். அதுதான் வந்து பேசுறாங்க. அடர்த்தி அதிகரிக்கும் போது திசைவேகம் என்ன ஆகும்? குறையும் அப்படிங்கறதான் வந்து பேசுறாங்க. சரியா, ஓகேவா? ஒண்ணு கூடுனா இன்னொன்னு குறையும். அந்த மாதிரி இருக்கிறத இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர்தகவா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரியா, ஓகேவா? இதுதான் வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட்ல இருந்து சில நேரம் கொஸ்டின் கேட்பாங்க, அது சொல்ல முடியாது. ஸோ தட் பார்த்துக்கோங்க. when temperature increases the velocity of sound என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒளியின் திசை வேகம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. குறையுமா, இல்லை அப்படியே இருக்குமா, இல்லைன்னா கூடுமா, இல்லைன்னா பிகம்ஸ் இன்கன்சிஸ்டன்ட், அதாவது சீரற்றதாகிறதா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? அடுத்தாப்புல ஒன்று கொடுத்துருக்காங்க, டி, அதாவது வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எது நேர்த்தகவா இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்டும் கூடும். சரியா, ஓகேவா? ஒளியின் திசைவேகமும் கூடும். எப்படி மேம் கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் 0°C இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி வந்து 330 இருக்கும். அதே டெம்பரேச்சர் 25°C இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து 340 இருக்கும். அப்ப டெம்பரேச்சர் கூடுது, இதுவும் கூடுதா? அதான் வந்து சொல்றேன். சரியா, ஓகேவா? டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா ஒளியின் திசைவேகமும் கூடும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. சரியா, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தாப்புல வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் டேஷ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் டென்சிட்டி. இது முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான், கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம், தெரியுதான்னு பாருங்க பாப்போம். சொல்லுங்க. velocity of sound is dash proportional to square root of its density அப்படின்னு சொல்லி கேட்காங்க. டைரக்ட்லியா, இன்வெர்ஸ்லியா, ஈக்குவலியா, இல்லைன்னா நாட் ப்ரொபோர்ஷனல் டுவா? ஆன்சர் வந்து என்ன பார்த்தோம்? V is inversely proportional to 1/√D தானே பார்த்தோம். அப்ப என்னதுன்னா எதிர்த்தகவா இருக்கு அப்படி சொல்லி அர்த்தம். சரியா, எதிர்த்தகவா இருக்கு அப்படி சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்தாப்புல பாருங்க. which of the following does not require a material medium to travel? இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது நில அதிர்வு அலைகள். சரி, என்ன பேரு? நில அதிர்வு அலைகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுல எதுக்கு வந்து ஊடகம் தேவையில்லை? டஸ் நாட் ரெக்யர் மெட்டீரியல் மீடியம் டு டிராவல். பரவுவதற்கு எதுக்கு வந்து ஊடகம் தேவையில்லை? சவுண்ட் வேவா, லைட் வேவா, வாட்டர் வேவா, சீஸ்மிக் வேவா, அந்த மாதிரி கேட்கிறாப்புல.
இது ஆன்சர் என்னதுப்பா? லைட் வேவ்ஸ்னு, ஒளி அலைகள். இந்த லைட்டை பத்தி பேசணும். அதாவது லைட் வந்து என்னன்னா என் வழி தனி வழின்னு போயிடும். இதுக்கு வந்து என்ன தேவையில்ல, ஒரு ஊடகம் தேவையில்லை. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் அதுக்கு ஊடகமே தேவையில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன தேவையில்ல, ஊடகம் தேவையில்லை. அதே மாதிரி இது வந்து என்ன போகும்னா நேர் வழியில தான் போகும், ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகும். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நடுவுல வந்தாங்க அப்படின்னா அப்பவும் இந்த மாதிரி லைட்டு நேரா போயிட்டு இருக்குது. நடுவுல வந்ததுக்கு அப்புறம் இந்த என்ன ஆகும்னா திரும்பி மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகும். நம்மளால என்ன பண்ண மாட்டாப்ல, வளைஞ்சு வளைஞ்சுலாம் போக மாட்டாப்ல. சரியா? அதான் இது வழி என்னது, நேர் வழி அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் லைன்ல மட்டும்தான் டிராவல் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? லைட் வேவ்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி என்ன ஸ்பீட்ல போகும், இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டா யாரு போறா அப்படின்னா அந்த லைட்டு தான் வந்து போகும். வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, ஒளியின் திசைவேகம் எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டு. எவ்வளவு? 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டு, 3,00,000 கிலோமீட்டர் பெர் செகண்டு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒளியின் திசைவேகம் என்ன சொல்றோம்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேவா? இதை வந்து பார்த்துக்கோங்க. லைட்டு வந்து என்ன தேவையில்ல, ஒரு ஊடகம் தேவையில்ல, ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் போகும். அதே மாதிரி அதோட ஸ்பீடு வந்து அதாவது வெலாசிட்டி வந்து எவ்வளவுனா திசைவேகம் வந்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்டு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ என்ன கேட்காங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் அப்ராக்சிமேட்லி, தண்ணியில ஒளியோட திசைவேகம் வந்து தோராயமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. போட்டு விடுங்க. தண்ணியில ஒளியோட திசைவேகம் வந்து தோராயமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லுங்க. நம்ம 0°C 25°C சொன்னோம்ல, அது காத்து. சரியா? அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. 1493 மீட்டர் பெர் செகண்ட், 1493 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது வெலாசிட்டி. சரியா? தண்ணியில. 15வது கொஸ்டின் பாப்போமா? Why can't we hear sound on the moon? நிலவில் நம்மால் ஒளியை ஏன் கேட்க முடியல? ஏன் முடியல? நான் சொன்னா நிலாக்கு வந்து என்ன கிடையாது, நிலால வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து லைட்டை எமிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. சரியா? நிலவுக்கு ஒளிவிடும் தன்மை அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி என்ன கிடையாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய வளிமண்டலம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த வளிமண்டலம் இல்ல, ஒரு ஊடகமே இல்ல. அதனால என்ன பண்ண முடியாதுன்னா நிலால போய் காட்டு கத்து யாரையாவது கத்துனா அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்காது, கேட்கவே கேட்காது. அதுக்கு மிஷின் தனியா வச்சிருப்பாங்க. சரியா? ஓகேவா? ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் எல்லாமே தனியா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிலால வந்து தண்ணி இருக்கா, தண்ணி இருக்கான்னு கேட்டா தண்ணி இருக்கு. சரியா? அதே மாதிரி அதுல மேடு பள்ளங்கள் காணப்படுதான்னு கேட்டா மேடு பள்ளங்கள் காணப்படுது. ஓகேவா? மேடு பள்ளங்கள் காணப்படுது. அது வருங்காலத்துல மனுஷன் வந்து அதை வீடா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம், ஒருவேளை நிலாவுல போய் குடியேறனா அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. நிலவுக்கு அனுப்பப்பட்ட திட்டம் வந்து என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 வரைக்கும் நம்ம அனுப்பியாச்சு. சரியா? இந்த சந்திராயன் 1 தான் என்ன பண்ணிருக்கோம்னா தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மேடு பள்ளங்கள் காணப்படுது, அது வந்து நம்ம வந்து குகையா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த சந்திராயன் 1 தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பூமியோட எர்த்தோட முழு படத்தை வந்து பிரிச்சு காமிச்சிச்சு. சரியா? இது சந்திராயன் 1. ஓகேவா? இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. சவுண்ட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் ஆன டேஷ் டே, அதாவது ஒளி வந்து எந்த மாதிரி நாட்கள்ல வந்து வேகமா பரவும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. போட்டு விடுங்க பாப்போம், ஆன்சர் வந்து தெரியுதான்னு பாப்போம். எப்போ ஃபாஸ்டா பரவும் சவுண்டு? ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள். காற்றுல ஈரப்பதம் எப்ப அதிகமா இருக்கும் அன்னைக்குதான் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா சாலிடு, லிக்யூடு, கேஸ். சாலிடுக்கெல்லாம் வழியே இல்லை, லிக்யூடு. சரியா? அந்த லிக்யூடுங்கிறது ஈரப்பதத்தை பேசுறாங்க. அந்த ஈரப்பதம் அதிகமா இருக்கும் போதுதான் என்ன ஆகும்னா சவுண்ட் வந்து ஃபாஸ்டா டிராவல் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேவா? அப்புறம் அதாவது புக்ல ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அதான் வந்து சொல்றாங்க. சரியா? சவுண்ட் வேவ்ஸையும் லைட் வேவ்ஸையும் கம்பேர் பண்ணும்போது லைட் வேவ்ஸை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? சரியா? லாங்கிடியூடல் வேவ்ஸா, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸா, இல்லை மெக்கானிக்கல் வேவ்ஸா, இல்லைன்னா ப்ரெஷர் வேவ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பார்ப்போம். லைட் வேவ்ஸ் நம்ம பார்த்தோம்ல, என் வழி தனி வழின்னு போச்சுல்ல, அதுக்கு வந்து என்ன மாதிரி டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க.
சொல்லுங்க, என்ன மாதிரி டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க? லைட் வேவ்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, என்ன வேவ்ஸ்? ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், குறுக்கலைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அலை பரவக்கூடிய திசைக்கு செங்குத்தாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. சரியா, ஓகேவா? அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது 18வது கொஸ்டின் பாருங்க. The phenomenon of a sound wave being sent back to the first medium when it strikes the interface of two medium is called. ஒளியானது இரு ஊடகங்களின் இடைப்பகுதியில் மோதி மீண்டும் முதல் ஊடகத்திற்குள்ளே வரும் நிகழ்வு. இந்த மாதிரி ரெண்டு இருக்குப்பா. இங்க வந்து காத்து இருக்கு, இங்க வந்து தண்ணி இல்ல, இங்க தண்ணி இருக்கு, இங்க காத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க தண்ணி இருக்கு, இங்க காத்து இருக்கு. இந்த மாதிரி போக ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி போனது மறுபடியும் என்ன ஆயிட்டுன்னா உள்ளே வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு. அப்போ இங்கெல்லாம் போகல, நான் இது சும்மா வரைஞ்சிட்டேன், இங்க வந்து போகல. சரி, இந்த மாதிரி உள்ளே ரிட்டர்ன் ஆயிட்டு. இது பேர் வந்து என்னன்னு கேட்காங்க? ஒளி விலகலா, ரிஃப்ளெக்ஷனா, இன்டர்ஃபரன்ஸா, இல்லைன்னா ரெசனன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லுங்க, தெரிஞ்சா ஈஸி தான். சரியா, ரிப்பீட் ஆயிட்டு அப்படின்னா அது பேர் என்னது? ரிப்பீட் ஆயிட்டு அப்படின்னா அது பேர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எதிரொலிப்பு, ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திரும்ப வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே இது இந்த இடத்துல பட்டு கொஞ்சம் அந்த மாதிரி விலகி போகும், அதுபடி பேர் வந்து ஒளி விலகல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, ஓகேவா? அந்த மாதிரி பட்டு அந்த அடுத்த ஊடகத்துக்கு போய் கொஞ்சம் விலகி போச்சுன்னா அது பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? ரெஃப்ராக்ஷன் சொல்லக்கூடிய ஒளி விலகல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. Which of the following is the laws of reflection of sound? பின்வருவனவற்றில் எது ஒளியின் எதிரொலிப்பு விதியாகும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதாவது ஒளியோட எதிரொலித்தல் விதி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்காங்க. லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. எதிரொலித்தலின் விதி அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு 2 லைன் படிச்சிருப்பீங்க. அந்த 2 லைன்ல என்ன வரும் அப்படிங்கறது கேட்கறாங்க. சரியா, எது வந்து எதிரொலித்தலின் விதி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா, லைட்டுக்கும் வரும், சவுண்டுக்கும் வரும். ஸோ படிச்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா, ஓகேவா? என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன சொல்லியிருப்பாங்க கூறுங்கள். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, இன்சிடென்ட் வேவ், நார்மல், ரெஃப்ளெக்டட் வேவ் ஆல் லை இன் த சேம் பிளேன். படுகதிர், செங்குத்து கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரியா, இன்னொன்னு வேற என்ன சொல்லியிருப்பாங்க? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. 20வது கொஸ்டின் பாருங்க. when a sound wave travels from air to water, water acts as a dash medium. அதாவது ஒளி அலைகள் வந்து காற்றிலிருந்து நீருக்கு செல்லும் போது நீர் வந்து என்ன மாதிரி ஊடகம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இந்த ரேரர் மீடியமா, டென்சர் மீடியமா, அந்த மாதிரி கேட்காங்க. சரியா, ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டென்சர் மீடியம். சரியா, அடர்மிகு ஊடகம். சரியா, ஓகேவா? வாட்டர் அப்படிங்கிறது டென்சர் மீடியம், அப்ப ஏருங்கிறது ரேரர் மீடியம். In a denser medium, the velocity of sound is as compared to a rarer medium. அதாவது அடர்குறை ஊடகத்துடன் ஒப்பிடும்போது அடர்மிகு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சொல்லுங்க பாப்போம். எப்படி இருக்கும்? குறையும். சரியா, டிக்ரீஸ் ஆகும். சரி, எப்படி இருக்கும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? 22வது கொஸ்டின். In the reflection of the sound at a rarer medium boundary, the compression is reflected as. அடர்குறை ஊடகம் விளிம்பில் ஒளி எதிரொலிக்கும் போது நெருக்கங்கள் எவ்வாறு எதிரொலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆன்சர் என்னதுப்பா? ரேர்ஃப்ராக்ஷன். சரியா, எப்படி ரேர்ஃப்ராக்ஷனா வரும். சரியா, நெகிழ்வு இல்லைன்னா தளர்ச்சி அப்படின்னு வரும். Sound waves reflected from dash surface spread out and their intensity is reduced. அதாவது எந்த மாதிரி பரப்புகள்ல மோதி எதிரொலிக்கும் போது அது வந்து விரிந்து செல்வதால் அதன் செறிவு வந்து குறைகிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன மாதிரி பரப்புங்க? ஆன்சர் வந்து என்னதுன்னா குவிந்த பரப்பு. சரி, இந்த மாதிரி பரப்பு, அந்த மாதிரி மேடா இருந்துச்சு அப்படின்னா அதுல பட்டு அந்த சவுண்ட் வந்து கம்மியாயிரும். எது குளிர்ந்த பரப்பு? அந்த ரேடியோ செட், மைக் செட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா உள்ள போயிட்டு நல்லா ஆம்பிளிஃபை ஆயிட்டு நல்லா வந்து என்ன பண்ணும்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து சொல்றாங்க. சரிங்களா, ஓகேவா? அப்புறம் 24வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சவுண்ட் ரெஃப்ளெக்டட் ஃப்ரம் அ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கால்டு? தொலைவுள்ள பொருளிலிருந்து மோதி மீண்டும் கேட்கப்படும் ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாய்ஸ், இரைச்சலா,
இல்லைன்னா எக்கோவா, இல்லைன்னா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அதிர்வெண்ணா, இல்லைன்னா பிச்சுன்னு சொல்லக்கூடிய சுருதியா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இடத்துல பட்டு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதோட பேர் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. அப்படின்னா அதோட பேர் வந்து என்னதுன்னா எக்கோன்னு சொல்லக்கூடிய எதிரொலி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு மனுஷன் நிற்கான் அப்படின்னா அந்த மனுஷனுக்கும் சுவத்துக்கும் எதிரொலி கேட்கணும்னா மினிமம் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். அது ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. மினிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா 17.2 மீட்டர் அப்படிங்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி அந்த சவுண்டு வந்து அந்த மனுஷனோட மண்டையில் வந்து கேட்கணும். அந்த பிரெயினில் வந்து அந்த சவுண்ட் வந்து எவ்வளோ நேரம் தான் கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட் இவ்வளோ நேரம் தான் கேட்கும். சரியா? அதான் எக்கோ அப்படிங்கிறது பேர். இதுதான் எதிரொலி அப்படிங்கிறது பேர். 25வது கொஸ்டின் நான் சொல்லிட்டேன் ஆன்சரை. டு ஹியர் அண்ட் எக்கோ the minimum time gap between the original sound and the reflected sound. நான் இப்போ சொன்னேன்ல, அதாவது பிரெயினால உணரக்கூடிய அந்த டைம் எவ்வளோ நேரம் உணரும் அப்படின்னா 0.1 செகண்ட், 0.1 செகண்ட் அப்படிங்கிறதா வந்து விஷயம். எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? ஒரு 25 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து எத்தனை கொஸ்டின் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. சரியா? ஓகேவா? ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். கொஸ்டின் வந்து எனக்கு 25க்கு 20 தெரியுது, இல்லை 15 தெரியுது, 10 தெரியுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. வீடியோஸை ரெகுலராக கவனிச்சுக்கிட்டே வாங்க, படிச்சுக்கிட்டே வாருங்க கொடுக்கக்கூடிய விஷயங்களை. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லெசன் 1 to 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா? 1வது லெசன்லேருந்து 6வது லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரிவிஷன்னா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? எப்படி 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸோட ரிவிஷன் தான் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது ரெக்கார்டட் வீடியோவாக நாளைக்கு பார்ப்பீங்க. ஓகேவா? ஃபார் விமென்ஸ் டே ஸ்பெஷல். சரியா? பெண்கள் தினம், மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோமா, அதுக்காண்டி வெரண்டா ரேஸ்லேருந்து தலைவி பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்க விருப்பப்படுறீங்க, எனக்கு வந்து ஃபுல்லாக விமன் பேட்ச் வந்து தேவை அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பேட்ச்சு. ஒரு சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், கொஷின் கேட்குறதா இருக்கட்டும், எல்லாருமே விமென்ஸ் மட்டும் தான் அலௌடு. ஓகேவா? 100% வந்து விமென்ஸ் மட்டும்தான். சேஃபான என்விரான்மெண்டல் மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. மொத்தம் டெய்லி வந்து 2 மணி நேரம், மொத்தம் 120 நாள் டைமு. ஓகேவா? 105 கிளாஸு. ஓகேவா? 2 மணி நேரம் வந்து ரிவிஷன் கொடுப்பாங்க, மென்டார் செஷன் கொண்டு போவாங்க. 12 புக்கு, இத்தனை டெஸ்ட்டு, இதில் ஒன்லைனர், அதாவது குட்டி குட்டியாக படிக்கிறதுக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை ஃபில் பண்ணிங்கன்னா டீமே உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு, முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, கண்டிப்பாக டெட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எழுதுங்க. டெட் எக்ஸாம்ஸ் வந்து ஏன் எழுத சொல்கிறோம்னா 50,000 சம்பளம் கிடைக்கும். சரியா? ஓகேவா? பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வாய்ப்பை விட்டுறாதீங்க. சரியா? ஸோ வந்து வாய்ப்பை வந்து எழுதி பாருங்கள். மார்க்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1 and 2 நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் கொண்டு போகிறோம். எனக்கு எப்படி படிக்கனே தெரில, ஒரு கைடன்ஸ் இல்லை, என்னால் படிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வெரண்டா ரேஸில் பிரான்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? அதாவது முழுக்க முழுக்க ஆன்லைன் கிளாஸ் தான். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும், நெட் கனெக்ஷன் இருக்கும். ஒரு மொபைலு, ஒரு நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்ன அப்படின்னா கிளாஸ் வந்து டாபிக் வைஸாக ஃபுல்லாக சிலபஸ் கவர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போவாங்க. ஈவினிங் உங்களுக்கு வந்து 6 to 9 தான் கிளாஸு. சரியா? 6 மணிலேருந்து 9 மணி வரை தான் உங்களுக்கு கிளாஸு. அந்த டைமில் தான் வந்து கிளாஸ் இருக்கும். அப்படி லைவ் வந்து பார்க்க முடியல அப்படின்னா ரெக்கார்டடாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களோட கன்வீனியன்ட்டான டைமில் வீட்டிலேருந்தே படித்து பாஸ் பண்ணலாம். நமக்கு அகாடமி வரணும், இல்லை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம். புது பேட்ச் வந்து 8ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபுல் முயற்சியோட இறங்குங்க. சரிங்களா? ஓகேவா? வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேவா? நம்பிக்கையோட படிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி வரக்கூடிய இந்த 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸும் வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஆனுவல் பிளானர், அதாவது இந்த மாதம் நாங்கள் வந்து இந்த எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும்னா மினிமம் ஒரு 6 மாதம் வந்து படிக்கணும். ஸோ புது பேட்சஸ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெப்சைட்ஸ் வந்து போகுது. இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. டீமே உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ வந்து ப்ரிப்பரேஷன் முழு முயற்சியோட ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கொடுங்க. சரிங்களா?
ஸோ வந்து நல்ல வழிகாட்டுதலோட படிங்க. ஓகேவா? மெரண்டாரன்ஸோட பிரான்ச்சஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வீட்ல இருந்து படிக்கேன், 4 வருஷமா படிக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, தனியா ஒரு இடம் இருந்தா படிச்சா நான் பாஸ் பண்ணிடுவேன், வீட்ல வந்து ஒரே வேலையா இருக்கு, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ரொம்ப தூரம் வந்து அகாடமிக்கு போற மாதிரி இருக்கு, தங்கி படிக்க ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டா ஹாஸ்டல் வசதியோட டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பண்ணி தராங்க. ஹாஸ்டல் இருக்கும், நம்மளோட கேம்பஸ் இருக்கும். நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம் தவிர மற்ற டைம் எல்லாமே நீங்க வந்து படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். யாரும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்காது. முழுக்க முழுக்க சேஃபான என்விரான்மெண்ட், பாதுகாப்பான என்விரான்மெண்ட், அமைதியான என்விரான்மெண்ட். சரிங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னா சேலம் பிரான்ச்சஸ்ல இதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. புது புது பேட்சஸ் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாங்க. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. உங்களோட விருப்பம் தான். சரியா? ஓகேவா? ஸோ எந்த ஒரு இதுக்குமே நல்லா வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிடணும். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிக்கணும். சரிங்களா? ஓகேவா? நம்ம வீடியோவை இன்னைக்கு தான் வந்து புதுசாக பார்க்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் படிச்சிருந்தாங்க, டெட் எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சேர்ந்து படிங்க. ஓகேவா? ஸோ நிறைய சேர்ந்து படிக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, குரூப் ஸ்டடி பண்ணும்போது தான் அவங்க படிக்கிறாங்க நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். சரியா? ஓகேவா? அதே மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியாது அவங்க சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு தெரியாது நீங்க சொல்லி தருவீங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா சேர்ந்து படிங்க. சரியா? ஓகேவா? மறக்காம நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்க. சரியா? ஓகேவா? நம்ம வந்து சிலபஸ் கம்ப்ளீட் தான் பண்ண போறோம். 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th டென்த் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். 10th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சாச்சு. பிசிக்ஸ் வந்து வெற்றிகரமாக முடிக்க போறோம். முடிச்சாச்சு. 1ஆம் கிளாஸ் லெசன் முதல் லெசன்லேருந்து 6 லெசன் வரைக்கும் முடிச்சாச்சு. இதோட ரிவிஷன் தான் அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். சரிங்களா? மறக்காம வந்து பாருங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் எனி அப்டேட்ஸ். நம்மளோட சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலோட நேம் learn_with_jk அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து அப்டேட் வந்து போட்டிருப்போம். ஸோ வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். சரியா? until then பை பை. நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.